வரைக்கும் 4 டீம் வெளியேறி இருக்காங்க. குமார் 2.2 பிடிஎஸ் தோத்துறாங்க குமார். குமார் 2.2 பிடிஎஸ் தோத்துறாங்க. அது பாருங்க டோனி இப்ப கார்ஸ் கரெக்ட் பண்ணி பாருங்க. கார்ஸ் ஓய்யோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பிடிஎஸ் 2.2 இல்ல குமார் ஓடுறான் பயப்படுறாங்க. அதான் பயப்படுறாங்க இவங்க பயப்படுறாங்க. பிடிஎஸ் 2.0 பார்த்து பயப்படுதா? 2.0 ஓடுது சூத்த காட்டிட்டு அடிக்காம 1 HP விட்டுட்டு அங்க ஓடுறாங்க. பின்னாடி பாருங்க அங்க பாருங்க யார் ஓடுறது அந்த வியூ காட்டுங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க யார் ஓடுறது மேல ஏறி வராம பாருங்க. ஐயர் வந்து கொண்டிருக்கிறான். பிடிஎஸ் நோக்கி ஐயர் கார்ல சிங்கம் வந்து கொண்டிருக்கிறான். பிடிஎஸ் எஸ்ஓ அதான் சாரி பிடிஎஸ் 2.0 முதல் மேட்ச் தோத்துறான் ஐவரி. ஒருத்தர் ஆமாண்ணே பேச்சே கூடாது. அப்புறம் டைரக்டா ரீச் மட்டும் தான் இறங்கி அடிக்கிறானுங்க. சொன்ன மாதிரியே பண்றான் போலயே துரத்தி அடிக்கிறான். அதேதான் பேச்சே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆடுறான் போலயே. ஆஹா அங்க பாருங்க ப்ரோ இடத்து பொசிஷன் புடிச்சிருக்கிறது ஓஜிபிடி 2.0 கட்டம் கட்டறான் பிடிஎஸ்க்கு. அவங்க பாரு மாமா சுத்துறான் அவரு. மாமா சுத்துறான் அவங்க கிளம்பறாங்க பாரு நிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சுத்தி கிளம்பறாங்க. இந்த பக்கம் அவங்க கிளம்புறாங்க அந்த பக்கம் கட்டம் கட்டுறானுங்க. என்ன ஸ்டார்டிங் 2 பெரிய அடிகளுக்கு ஒரு பெரிய முற்றலும் மோதலுமா இருக்கு. ஓகே ஃபைட் வருமா ப்ரோ? ஏன் ஓஜிபிடிஎஸ் அடிக்கல? அப்ப எலக்ட்ரானிக் முடியுமா? 38 கில் ஹையஸ்ட் கில் ப்ரோ. அப்படியே அதெல்லாம் ஞாபகம் இல்லையே. இது ரொம்ப ப்ரோ 1996ஆம் ஆண்டு நடக்கலாம் சொல்லாதீங்க ப்ரோ. அவ்வளவு ஞாபகம் இருக்கு சக்தி இருக்காது. தோண்டி எடுத்து சொல்லாதீங்க. ஏதாவது ரீசெண்ட் டைம்ஸ் ஏதாவது சொல்லுங்க. யானை இவன்ட்லாம் போய் 4 வருஷம் ஆகுது. இன்னுமா யானையை முடிச்சிட்டு இருக்கீங்க? யானை போய் கழுத வந்து இப்ப நானே மறுபடியும் வந்துருச்சு. இன்னுமா யானையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யானை இவன் போன டிசம்பர் தலை நேத்து முந்தா நேத்து நான் சொல்லிருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் வேணாம் கடினமா இருக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு. கில்லே இல்ல குமார் முட்டை கில்லு அதிகமான கில்ஸ் வச்சிருக்காரு. என்ன குமார் வெட்டு அணி வந்து கைஓபி சோலோ பிளேயர்ஸ் அணி வந்து 14 கில் அடிச்சிருக்குது. இங்க பாரு தங்கமயிட்டி டீம் 16 கில்லு 16 கில்லு. என்ன எனக்கு புரியல இந்த டீம் இந்த அடி அடிக்குது. ஆமா உண்மையாலுமே இந்த டீம் மதனோபி ப்ரோ டீம் 20 கில்லு. மொத்தா மதனோபி ப்ரோ டீம் வணக்கம் வந்து நமஸ்கார் ரேஸ்கார் ப்ரோ டீம் வந்து 20 கில்லு. அதுல 2 பேருக்கு மதன் பேர் வச்சிருக்காங்க. அதனால தான் அடி அந்த மாதிரி அடிக்கிறாங்க. பேருக்கே அந்த பவர் ரொம்ப இல்ல. பேருக்கு அடி 20 கில்லு ஹையஸ்ட் கில் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கு. 20 கில்ஸ் எடுத்துட்டாங்க ப்ரோ மதனோபி ப்ரோ டீம். அதான் 20 கில் அவங்கள்ட்ட இருக்கு. இரியா விளையாடிருக்காங்க. தங்கம் நல்லா விளையாடிருக்காங்க. மதனோபி ப்ரோ ஏதோ புத்திரிகிதி வந்தாரா? அவர் ஒண்ணு தான் அடிச்சாரு. அவங்க டீம்ல தான் அடிச்சாங்க. சரி பொளந்துறாரு அவரு. பிடிஎஸ் 2.0 கொஞ்சம் லைட்டா 9 கில் எடுத்துருக்கு. 2.0 அடிக்கிறாங்க. அங்க பாருங்க மோட்டர் போற மாதிரி. அங்க பாருங்க மோட்டர் எவனோ ஒரு மோட்டர் போட்டுட்டாங்க. அங்க பாருங்க உங்க வியூ தெரியுது மோட்டர் ஏதோ போட்டுட்ட மாதிரி இல்ல. அவனுக்கு ஆப்போசிட் டீம் 3.0. அண்ணா ஃபைட் ட்ரோல் கிட்ட ஃபைட் போது பாருங்க. ட்ரோல் பிடிஎஸ் கிட்ட ஃபைட் ட்ரோல் அடிக்கிறான் பாருங்க. யாரோ ஒருத்தர் நாக் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். 1 HP நினைக்கிறேன். ஏதோ சம்திங் ஏதோ ஆமா ரியா டீம் ஒரு ஃபைட் கோஸ்ட் படுத்துட்டு இருக்கான். தின்னு படுத்துட்டு இருக்கான். பக்கத்துல ரியா டீம். ஆமா டீம் 15 ஐயோ டீம் 15 பாத்தீங்கன்னா ஒரு வேலையை காட்டுறாங்க. ரியா டீம் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா டீம் 3 பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸ் பாய்ந்து கொண்டு ஆடிய பிடிஎஸ் போய் படித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கும் நமது அணி 4 பேர் படுத்துட்டு இருக்காங்க. அழகா படுத்து கொண்டிருக்காங்க. சிறப்பாக படுத்து கொண்டிருக்காங்க. கோஸ்ட் ஓபி அருமையாக படுத்து கொண்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா எங்கேயும் நிவரக்கூடாது தலை தெரிஞ்சாவே ஏதாவது நடந்துன்னு சொல்லி படுத்து கொண்டிருக்காங்க. கிருட்டு மிரட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையான மொபைல் பிடிஎஸ்ல 3 பேர் ஏவி ஓபி ஆரா மாறணும். ஹேக் செக்னு சொன்ன அடுத்த நிமிடத்துல இருந்து ஏவி ஓபி கேம்
அதெல்லாம் பாதாளத்துக்கு சென்று கொண்டு இருக்குது, அதெல்லாம் பாதாளம் செஞ்சு கொண்டு இருக்குது. ஆனா இவனுக்கு ஃபர்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் நல்லா விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர வர கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கழுதை தேஞ்சு கட்டருமான கதையாயி போச்சு. ஆமா, கொஞ்சம் 9 கில்லு BTS 2.0 9 கில்லு. தங்கமைட்டி டீமுங்க, தங்கமைட்டி டீம் 10 கலாமோஜி கீழ விழுந்து ஆள வரணும். நம்ம சேனல் பார்க்கணும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யாராவது நீங்க வந்து கணிச்சிட்டீங்க இவங்க ஜெயிப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அவங்க சேனல் பாருங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க லைவ் தான் இருப்பாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க. நம்ம எல்லாரும் அப்பதான் நம்ம பாருங்க வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும் லைவ் போடுறோம். இந்த டோர்னமெண்ட் மொத்தமும் நீங்க சொல்றது ஓகே. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்போது அவங்க வியூ நீங்க போய் பார்க்கலாம். தல நாங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபைட் ஒரு நாக்குள்ள வேண்டியது எஸ்கேப் ஒன் ஹெச்பில மதுரை டீம் பக்கத்துல இருக்கு. ஐவரி நாக்கு மதுரை டீம் இருந்து மறுபடியும் நாக்கா உள்ள பூந்துட்டீங்கிறான். தூக்கிட்டாங்க ஐவரி தூக்கிட்டாங்க. அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு காட்டுல போறோம் மறுபடியும் ஜெயிக்கிறப்ப காட்டு 4 பேர் இல்ல ப்ரோ. அவங்க பாவம் 4 பேர் இருக்கும்போது காட்டுறேன். சவுண்ட் டம்மு டிம்மு டம்மு டிம்மு டம்மு டிம்மு டம்முக்கு டம்மு டிம்மு டம்முக்கு பதறாங்க எல்லாரும். அவ்வளவுதான். ஜோனோட காரில் மாட்டிட்டாங்க மதுரை பீப்புள் டீம். ஆனா 20 கில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 13 கில் வச்சிருக்காங்க நம்ம BTS 2.0. மொபைல் டீம் பாத்தீங்கன்னா வெறும் 6 கில் தான் அடிச்சு ஆடுவாங்க. மரணத்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா மரணத்தை வாங்கிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது டீம் BTS 3.0 பாத்தீங்கன்னா இவரு மரணம் தற்கொலை நாயகன் டீம் என்று அழைக்கப்படும் BTS 3.0 தற்கொலை மேல தற்கொலை போட்டு இருக்குது. அதோட தற்கொலைக்கு ஒரு அளவே இல்லாம இருக்கு. ஆனால் இதுல ஒண்ணு இருக்கு, BTS ஒரே ஒரு கில்லு வச்சிருந்தாலும் கடைசி நேரத்துல இவங்க எல்லாரையும் அடிச்சு ஜெயிச்சா அவங்களோட கில் பண்றது கணக்குல வரும். சோ அதனால BTS அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு 47 பேரு 15 டீம் இருக்கு. 15 டீம் இருக்கு இந்த சர்க்கிள்ல. கொச்சமச்சா இருக்காங்க. ஜோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேப் காட்டுறேன் பாருங்க. உள்ளார் இருக்கிறது மொபைல் BTS, STG டீம் உள்ளார் இருக்கு. அப்புறம் இந்த ஃபெர்டின் டீம் வந்து உள்ளார் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா BTS பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து ரொட்டேட் பண்ணி உள்ள போக வேண்டியது இருக்கும் லெஃப்ட்ல இருந்து. அதே மாதிரி பார்த்தா அவங்க அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா BTS 2.0 இருக்கு. அவங்களும் பாத்தீங்கன்னா ஜோன் ரொம்ப பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்களும் இப்ப உள்ள போகணும். மத்த எல்லா டீமும் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கு. மத்த எல்லா டீமும் வெளியே தான் இருக்கு. SXBTS கூட வெளியே தான் இருக்கு. SXBTSல 3 பேர் தான் ஒரு மேன் லாஸ்ல இருக்காங்க. தங்கமைட்டி டீம்ல பாத்தீங்கன்னா 3 பேர் ஒரு மேன் லாஸ் வித் 16 கில்ல இருக்காங்க. அப்புறம் நம்ம வெற்றி டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு மேன் லாஸ் 3 பேர் 21 கில் எடுத்துறாங்க. ரஸ்கார்ட் மட்டுமே 11 கில்லு. வெட்டு பாத்தீங்கன்னா 7 கில்லு. ஆனா இவங்க உள்ள போகணும். ஜோன் போறதுக்கு இன்னும் 6 செகண்ட் தான் இருக்கு இவங்களுக்கு. இவங்களும் உள்ள போகணும். உள்ள போவாங்களா கைஸ்? உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உள்ள போறாங்க. உள்ள 21 கில்லோட உள்ள போறாங்க. 30 கில் எடுத்தா கூட டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பாப்பா இவங்க எப்படி ரொட்டேட் பண்றாங்கன்னு. வெளியே இருந்து உள்ள ரொட்டேட் பண்றாங்க. ஓகே. ஆனா அவங்க போற இடத்துலயே பாத்தீங்கன்னா BTS மொபைல் டீம் காத்துட்டு இருக்கு. 15 கில்லு BTS 2.0 கில்லு எடுக்காம இருந்தானுங்க ப்ரோ. 15 கில்லு போறாங்க. அப்புறம் டோனி பாருங்க 6 கில்லு. டோனி 6 கில்லு, ராட்ரிக் 4 கில்லு, டாக்கோ ஒரு 4 கில்லு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமை போட்டு லொட்டாங்கையிலே அடிக்கிறான். லொட்டாங்கையிலே பீச்சாங்கையிலே போட்டு அம்மாலையும் குத்துறான் ப்ரோ. வாயவே குத்துறானுங்க. சருகிட்டே போறான் பாருங்க. டோனிலாம் ஸ்டைல்ஸா போறாப்ல ஸ்டைல்ஸா. ஆனா ஜோனுக்குள்ள போகணும். 22 பேர் 8 டீம் BTS கிட்ட போறாங்க. மறுபடியும் BTS கிட்ட போறாங்க. BTS அடிச்சுதான் வின் எடுத்து பண்ணி 2.0 கங்கனை கட்டிட்டு அலையுது கைஸ். இன்னைக்கு BTS உடச்சுதான் வெற்றி எடுப்போம் அப்படிங்கிறாங்களா? பாப்போம். உள்ள போகணும்.
உள்ள போகணும் இப்போ சாக்கோ பாத்தீங்கன்னா பீக்கார் வச்சிருக்கான். பீக்கார் 40,000 போட்டு ஜிகிஜிகா கார் போட்டு எப்படியே உள்ள போகணும்னு பாக்குறான். உள்ள போயிடுவானா? ஐவரி தான் லீட் பண்றான். ஐவரி ஒரு மிகப்பெரிய அப்பா டோனி ஆகாம மரணம். 16 மீட்டர் உள்ள போனோம், 17 செகண்ட், 9 மீட்டர் உள்ள போனோம், 8 மீட்டர் உள்ள போனோம். பீட்டஸ் தூக்குது. கோஸ் சொல்லாத விடுறான். நேடு விடுறான். அங்க டோல் நேடு விடுறான். அங்க பீட்டஸ் 2.0 பீட்டஸ் 2.0 உடைக்குது. பீட்டஸ் 2.0 இருக்கிற இடம் தெரியாம அடிக்கிறாங்க. பீட்டஸ் கோப்பையை 2வது போட்டு மாறி பண்ணிருக்குது. பீட்டஸ் அவங்க அடிக்கிற அணி பாத்தீங்கன்னா எறியறாங்க. பிடிஎஸ் வந்த அடுத்த நிமிடம் 2.0 நேத்து அப்படின்னு கூவிட்டு இருந்த கோழியை அடிச்சு குழம்பு வச்சு சூப்பு வச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. கோஸ்டோபி காலா உடைச்சு சிக்கன் 65 போடுறான். இந்த பக்கம் ட்ரோல் அங்க இருந்து குண்டு வீசி தலையை வெட்டி தலை மசாலா சாப்பிடுறான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தின்னு கூட 1v2ல ஈரல பிரிச்சு அப்படியே கசக்கு பச்சை பச்சையா சாப்பிட்டு இருக்கிறான். கோழி உடைக்கப்பட்டது, குழம்பு வைக்கப்பட்டது, விருந்து படைக்கப்பட்டது, பிடிஎஸ் ரசிகர்களுக்கு விருந்து பரிசளிக்கப்பட்டது. பிடிஎஸ் ஃபயர் எரிந்து கொண்டிருக்கிறது. சாட்ல ஃபயர் பத்தி கொண்டது. குமார் மாமா ஓமையாக்கப்பட்டான். குமார் மாமா அடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, வெடிக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது. ஓடு என்ன குமார், இதுதான் குமார். அவங்க வேணாங்க, நாங்க வந்த உடனே உங்களதான் அடிப்போம், நாங்க வந்த உடனே உங்களை ஜெயிக்க விட மாட்டோம், நாங்க வர வரைக்கும் ஆடிக்கோங்க, நாங்க வந்த பிறகு உங்களை பாட்டு மாதிரி அடிப்போம் அப்படின்னாங்க. அதே பண்ணிட்டாங்க குமார். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சிங்க பெண்ணை வச்சு யுவாவை வச்சு பண்ணிட்டாங்க குமார். சம்பவம் யுவாவை வச்சு போட்டாங்க குமார். யுவாவை வச்சு என்ன குமார் இப்படி பண்ணாங்க. இத்தனைக்கு சாயில்ல முதல் மேட்சே வெற்றியா குமார். வந்த என்டிஆரோட வெற்றியா, என்டிஆரோட ஜெயிக்கிறாங்களா? வந்த உடனே வெற்றியா? 2 நாள் வரல, வந்த உடனே ஒரு 4v2 நானி பண்றாங்களா? என்ன குமார் எனக்கு புரியுதாங்க. பாரு குமார், யாரும் சேட்ல பத்த வச்சாங்க. வந்தாவே வெற்றியா, ஆடினாவே வெற்றியா? உண்மையாவே அங்க ஐயோ குமார் என்ன குமார் உங்க கோசாமி ஸ்ப்ரே போட்டு பிரிச்சுட்டான். குமார் வந்த உடனே தன்னோடதான் ஆக்கிட்டாங்க குமார். வந்த உடனே அடிக்கிறாங்க.